ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் அந்த மந்திரக்கட்டை தாண்டி இருப்பா. மந்திரக்கட்டும் எரிஞ்சிருக்கும், அதனால சாபம் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அப்புறம் யோன் வேற ஹீரோவை துரத்திட்டு வந்திருப்பான். அந்த நேரம் ஹீரோ பள்ளத்துல இருந்து கீழே விழுந்திருப்பான். அப்ப ஹீரோயின் காப்பாத்திருப்பா. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் அப்பதான் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். இந்த மந்திரச்சீட்டு எரிஞ்சிருக்கிறதையும் பாக்குறான். அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோ இப்ப தரையில கிடக்கான், மயக்கமா இருக்கான். அவன் மூஞ்ச பாத்துட்டா. நல்ல வேலை நீ உயிரோட இருக்கே அப்படின்னு லைட்டா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவன் லைட்டா முழிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பக்கமா திரும்பிக்கிட்டா. ஆனா அப்படியே மயங்கிட்டான். அப்போ பார்த்தா யோனோட குதிரையை தானே ஹீரோ ஓட்டிட்டு வந்திருந்தான். யோனோட பையன் அங்க கீழே விழுந்து கிடக்கும். அதுல அந்த மணி மட்டும் வெளியில தெரியுது. யோன் ஒரு மணி இவளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அவன் ஒண்ணு வச்சிருந்தான்ல, அந்த மணி அது தங்க மணியாம். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அதை எடுத்து அப்படி மணி அடிக்க அந்த மணி சத்தம் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் கேக்குது. அங்க சூனியக்காரி இருக்கால, அவ இளவரசரோட ஆவி வச்சிருக்கிற ஜாடி கூட தடப்படான்னு அடிச்சுச்சு. அது எதனால அடிச்சிருக்குன்னா, அது ஹீரோயின் வெளியில வந்துட்டா அப்படின்றத உணர்த்தி இருக்கு. அதனால அவளோட அடியாள் பொண்ணுங்களை வேற காட்டுக்குள்ள அனுப்பியிருப்பா போல. அதுங்களுக்கும் கேக்குது. என்னடா மாட்டிக்க போறாளான்னு பார்த்தா சூனியக்காரியோட அடியாள் பொண்ணுங்களும் ஹீரோயினை தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு வந்து இன்ஃபார்ம் பண்ண, சூனியக்காரி 2-3 சூனியக்காரி பொண்ணுங்களா அந்த ஏரியா பக்கம் விடுங்க, என்ன ஆனாலும் சரி இளவரசிய உயிரோட புடிச்சு இங்க கொண்டு விடணும் அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி அசிஸ்டன்ட் ஹீரோயினையும் அவனையும் காப்பாத்தி ஒரு வழியா ஹீரோவை அவங்க இடத்துக்கே கொண்டு போடுறான். நான் ஏதோ ஒரு அவசரம்ன்றதுனால இப்ப இவனை கூட்டிட்டு வந்துட்டேன், எதுக்காக நீ மந்திரக்கட்டை விட்டு வெளில போன, இது எவ்வளவு ஆபத்து, யார் இவன் கேட்க, ஹீரோயின் அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா எனக்கு ஒரு பதில் தேவைப்படுது, அது வரைக்கும் அவன் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவ போயிட்டா. இப்பதான் அசிஸ்டன்ட்க்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. விறுவிறுன்னு குகையோட என்ட்ரன்ஸ்க்கு போய் பாக்குறான். பார்த்தா எரிஞ்ச மந்திரக்கட்டுலாம் பழைய மாதிரி நல்லா இருக்கு. எப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சாபம் ஆக்டிவேட் ஆகி ஹீரோயின் முடி ஒயிட் ஆச்சுல, அதுவும் இப்ப பிளாக்கா மாறிட்டு எப்படின்னே தெரியல. இன்னொரு பக்கம் யோனை பார்த்தா அவனும் நல்லா இருக்கான், ஒண்ணுமே ஆகல. அவன் ஹீரோ பின்னாடி துரத்திட்டு தானே வந்துட்டு இருந்தான். ஹீரோ விழுந்த இடம் தெரியும், அதனால போலீஸ்காரங்களால கூட்டிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹீரோ தான் ரெட் ராப்ஸ்ன்னு சொல்லி அவன் அண்ணங்கார மாட்டி விட்டான்ல, அதனால அவன் ஒரு பெரிய கொலகாரன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அண்ணங்காரனும் அங்க தேடிட்டு தான் இருக்கான். அவன் யோன் கிட்ட வந்து இங்க இருந்தா விழுந்தானா நல்லா தெரியுமா, இங்க இருந்து விழுந்திருந்தா உயிரோட இருக்க முடியாது, பாட்டா பிச்சிருப்பானு, உடம்பு கிடைக்கல, தேவையில்லாம இங்க வர வந்து அலைய விட்டுட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு யோனை பார்த்து கேட்டுட்டு இருக்க. யோனோட அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாம் கோவம் வருது. யோனும் கண்டிப்பா அவன் தான் முகமூடி கில்லரா அந்த ரெட் ராப்ஸா அப்படின்னு கேட்கிறான். ஏற்கனவே நான் செம்ம கான்ல இருக்கேன், நீ வேற என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத, அவன் முகமூடி கில்லரா இருந்தா உனக்கு என்ன இல்லனா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்பதான் யோன் அவன் பேட்ச் எடுத்து காட்டுறான். யோன் தான் இருக்கிறதுலே பெரிய பொசிஷனா இருக்கான். உடனே இந்த அண்ணங்கார பம்ம, நானும் முகமூடி கில்லரா தான் தேடிட்டு இருக்கேன், அதனால கண்டிப்பா சொல்லு, நீ சொன்ன ஆள் தான் அந்த முகமூடி கில்லரா அப்படின்னு கேட்க, அண்ணங்கார இருந்துட்டு ஆமா கடைசி விக்டிமுக்கும் அவனுக்கும் தான் தொடர்பு இருக்கு, அதனால கண்டிப்பா அவன் தான் சொல்றான். அப்புறம் யோனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து இன்னும் கீழே தேடி போக, அப்பதான் யோனோட பேகை பாக்குறாங்க. யோனு வேக வேகமா போய் பேக் எடுத்து பாக்குறான். உள்ள அந்த மணியை காணும். இப்ப அப்படி நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் கீழே விழுந்தான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படி தட்டாப்புட்டான்னு எந்திக்கிறான். அப்புறம் தான் சுத்தி சுத்தி பாக்குறான், என்னடா இடம் இது அப்படின்னு பார்த்துட்டு, என்னமோ அவன் வீடு மாதிரி அங்க ஹீரோயின் நிறைய மருந்தெல்லாம் செய்வாள்ல, அதெல்லாம் எடுத்து மோந்து பார்த்துட்டு அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறான். அதுல வேற ஒரு ஞாபக சக்தி மருந்துன்னு ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு புக் இருக்கும்ல, புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட், அது பக்கத்திலே இருக்கு. அதையும் எடுத்து பாக்குறான். அதுலதான் நிறைய மருந்து தயாரிக்கிறத பத்தி போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை விட பயங்கர ஏமாத்துக்காரங்களா இருப்பாங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த ஞாபக சக்தி மருந்து இருக்குல்ல, அதை வேற எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டான். குடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு லைட்டா கேர் ஆகுது. அப்படியே அந்த கேர்லயே அந்த புக் எடுக்கிறான். அப்படியே ஒவ்வொரு பேஜா வாசிச்சுக்கிட்டே அப்படி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே படிச்சுட்டான். இவன் அப்படியே புக்கை ஃபுல்லா படிச்சு முடிக்கிறான். ஏதோ தீர ஸ்மெல் வருது. என்னடா சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல உள்ள மெழுகுவர்த்தி தீ இவன் கையில பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் டக்குன்னு மெழுகுவர்த்தியை தட்டி விட அப்படியே அந்த புக்கு மெழுகுவர்த்தி மேல விழுந்துருச்சு. இவன் கையில உள்ள நெருப்பு அணைச்சிட்டு அந்த புக்ல உள்ள நெருப்பு அணைக்கலான்னு பாக்குறான். கரெக்டா நான் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டான். நெருப்பு சேர்ந்து அணைச்சிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு ஆறு மாதிரி ஓடும்ல, அதுல வாளியில தண்ணி பிடிச்சி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ட்ரை பண்ண, இந்த ஹீரோ பைப்ல வந்துட்டு புக்கையே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. இந்த புக்கு இவங்களுக்கு எவ்வளவு முக்கியம். இவங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏத்தணும் அப்படின்னா இவங்க ஒரு ஆசையை நிறைவேற்றணும். அதுக்கு அந்த புக்கு தான் தேவை. இப்ப அந்த புக்கே இல்லைன்னப்போ அசிஸ்டன்ட்டுக்குலாம் உயிரே போன மாதிரி இருக்கு. அப்புறம் அப்படியே மெதுவா நிதானத்துக்கு வந்து வாள் எடுத்து ஹீரோவை கொல்லலாம் அவன் கழுத்துல வாழை வைக்கிறான். கரெக்டா நேரம் அங்க ஹீரோ
ஹீரோயின் வந்துட்டா, என்ன நடக்குதுன்னு கேட்க ஏற்கனவே அசிஸ்டன்டே அவளை பார்த்து பயப்படுவான். டப்புன்னு ஹீரோவை பின்னாடி விட்டுட்டு அவன் மறைஞ்சு நின்னுக்கிறான். ஹீரோ கையில வேற அந்த புக்கை வச்சிருக்கான். ஹீரோயின் என்னன்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ ஸ்மெல் அடிக்குதேன்னும் போது ஹீரோ கையை காமிச்சு என் ட்ரெஸ் எரிஞ்சிருச்சுன்னு காட்டுறான். இருந்தாலும் அவன் நம்பல. அசிஸ்டன்ட் தள்ளி போன்னு ஒரு தள்ளி விட்டுட்டு பின்னாடி என்ன மறைச்சு வச்சிருக்கான்னு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கா. அவனும் ஒன்னும் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அவன் நீங்க தானே என்ன காப்பாத்துறீங்க அப்படின்னு பேச்செல்லாம் மாத்த பாக்குறான். ஆனா கையில இருந்த புக்கு அப்படி நழுவி விழுந்துருச்சு. ஹீரோயினுக்கெல்லாம் செம்ம காண்டு. அப்படியே அவன் உடம்போட ஒரு கயத்தை சுத்தி அவன் கழுத்துல ஒரு கயத்தை போட்டு மேல தொங்க விட்டுட்டா. ஹீரோவும் பேச முடியாம கெஞ்சினான், நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலான்னு. ஆனா ஹீரோயினுக்கெல்லாம் செம்ம கோவம். நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன், ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த புக் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கத்துறா. ஹீரோலாம் செம்மையா பயந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் ஒரு சிக்னலை கொடுக்க இந்த அசிஸ்டன்ட் ஹீரோ காலுக்கு கீழே இருந்த கட்டையை தள்ளி விட்டுட்டான். அப்படியே ஹீரோ மூச்சு திணறிட்டு தொங்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் அவன் புக்ல படிச்சான்ல, அதுல நிறைய மருந்து எழுதிருக்கும்ல, அதெல்லாம் அப்படி வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன கொண்டுட்டீங்கன்னா அந்த புக்ல உள்ள விஷயங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு பேசவே முடியல. டக்குன்னு அசிஸ்டன்ட் ஒரு கட்டை எடுத்து அவன் காலுக்கு கீழே வைக்க அப்புறம் தான் சொல்றான், அந்த டேபிள்ல இருந்த ஒரு மருந்தை குடிச்சேன், அதுக்கப்புறம் அந்த புக்கை படிச்சேன், அந்த புக்ல உள்ள எல்லாமே என் மண்டையில அப்படியே இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயினும் நாளைக்குள்ள அந்த புக்ல உள்ளது எல்லாத்தையும் எழுதி முடிக்கல அப்படின்னா திரும்பவும் அந்த மலையில உன்னை தள்ளி விட்டுருவேன்னு சொல்றா. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் சீஃப் கிட்ட போய் ஹீரோ தப்பிச்சிட்டான்னு சொல்லியிருப்பான் போல. அந்த சீஃப் வேற ராஜா கிட்ட அந்த முகமுடிக்கல பிடிச்சாச்சுன்னு சொல்லியிருப்பார் போல. இன்னைக்கு முடியறதுக்குள்ள நீ அவனை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி விடுறாரு. அவன் நேரா அவங்க அம்மாட்ட தான் போய் புலம்பிட்டு இருக்கான், நான் என்னமா பண்றது அப்படி இப்படின்னு. அந்த லேடி எப்படி ஆளு, அது ஒரு மோசமான ஐடியாவை கொடுக்குது, உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா அப்படியே திருச்சிரு அப்படின்னு சொல்லுது. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அசிஸ்டன்ட் அவனுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கு. ரூம்லாம் கிடையாது, குகை உள்ளவே குட்டி குட்டியா ஓட்டை இருக்கும்ல, அதுல ஒரு ஓட்டை அவனுக்கு கொடுக்குறான். ஹீரோவும் நிஜமாவே என்ன காப்பாத்தின பொண்ணோட பேரு சியோரியான்னு கேக்குறான். ஹீரோயின் பேரு யோன்ஹி. ஆனா இப்ப சியோரின்ற நேம்ல தானே அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அசிஸ்டன்ட்லாம் சம்மக்கம் வந்துருச்சு. தேவையில்லாம நீ ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருந்த உன்னை குன்றுவேன், ஒழுங்கு மரியாதை புக் எழுதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறான். அப்புறம் அப்படியே அங்க ஹீரோயின் வரா. அவ எழுதாத ஒரு நோட்டை கொடுத்து அந்த புக்ல உள்ளதை அப்படியே எழுதணும், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்க கூடாதுன்னு சொல்றா. ஹீரோயின் முகத்தை மறைச்சிருப்பா, ஒரு துணி மாதிரி கட்டிருப்பா. அதனாலதான் ஹீரோவுக்கு கன்ஃபார்மா தெரியல. ஹீரோவும் ஏன் அப்படி துணி போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையா, அதை கொஞ்சம் எடுங்களேன், நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்கல்ல, உங்க முகத்தை பார்த்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாம யோனோட மணியை எடுத்தால அதை காமிச்சு இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. அவனும் இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி இது உன்கிட்ட இருந்துச்சுன்னு கேக்குறா. ஆனா அது அவனுக்கே தெரியல. சரி தெரியல நான் விடு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணன் ஃபேக்கா ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணிட்டான் போல. அந்த இன்ஃபர்மேஷன் யோனுக்கும் போய் அவன் வந்து டெட் பாடியை ஓபன் பண்ணி பாக்குறான். இது அவன் தானா அப்படின்னு கேட்க முகம்லாம் செதஞ்சிருக்கு, அடையாளமே தெரியல, மலையில இருந்து கீழே விழுந்தான்ல அதனால அடையாளம் தெரியாம செதஞ்சிருக்கு, இது அவன் தான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் துணியை விளக்கிட்டு ஷோல்டர்ல பாக்குறான். ஏற்கனவே யோன் ஒரு தடவை கையில கீரல் போட்டிருப்பான்ல, அந்த தழும்பு தான் இருக்கான்னு பாக்குறான். ஆனா இல்ல, யோனுக்கு புரியுது இது முகமுடி கிளர் இல்லன்னு. இவன் சந்தேகப்படுறான்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோட அண்ணன் இவனுக்கு எங்க குடும்பம் மேல ரொம்ப வன்மம், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாடியோட முகத்துல எல்லாம் துணியை தூக்கி போடுறான். யோன் எதுவுமே பேசல, விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி போய் நேரா ராஜா கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுறான். இது அந்த முகமுடி கில்லர் இல்ல, அவன் கையில நான் கீரல் போட்டிருந்தேன், அது மட்டும் இல்லாம உயரம் வெயிட் எதுவுமே அதே மாதிரி இல்ல அப்படின்றதையும் சொல்லிடுறான். ராஜா வேற குலகாரனை புடிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு, அது இப்ப வீணா போச்சு, அவர் மூஞ்சே சரியில்லை. அப்புறம் அப்படியே அரசவையில பார்த்தா ராஜா ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கறாரு. அந்த முகமுடி கில்லரை பிடிச்சதுக்கு ராஜாவுக்கே தெரியும் அது முகமுடி கில்லர் இல்லன்னு, ஆனாலும் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. அந்த முகமுடி கில்லர் ஏற்கனவே செத்துட்டான். ஆனா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா, மண்டை கை காலுன்னு எல்லாத்தையும் வெட்டி அதை அப்படியே ஒரு கட்டையில தொங்க விட்டுருக்காங்க. இதுல வேற ஹீரோவோட வரைபடத்தையும் வரைஞ்சி அதுல ஒட்டி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க கருத்து முகமுடி கில்லர் ஹீரோ தானே. இப்ப அப்படியே அதெல்லாம் சுத்தி நின்று மக்கள் பார்க்க அதை அந்த ரவுடி பேபியும் பாக்குது. இன்னொரு பக்கம் யோன் ராஜா கிட்ட ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நான் தான் சொன்னேன் இல்ல அது முகமுடி கில்லர் இல்ல அப்படின்னு சொல்லும் போதும் ராஜா இருந்துட்டு இப்ப அவன் உண்மையா இல்லையாங்கிறது தான் முக்கியமா, நம்ம நாட்டோட மக்கள் இப்ப அமைதியா இருப்பாங்க, அவங்க இனிமே கொலை நடக்காதுன்னு சந்தோஷமா இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா யோனோ அப்ப அடுத்த கொலை நடந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் இப்ப ராஜாக்கு கவலை இல்ல, மக்கள் அமைதியா இருக்கணும் அப்படின்றதுதான் கவலை. ராஜாவும் அப்படி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இப்ப மக்களுக்கு துப்புறதுக்கும் கல்லெறியறதுக்கும் ஒரு ஆள் தேவை, அது கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் கையில ரத்தமா வடியுது. யோன் வேகமா பக்கத்துல போய் என்னாச்சு ராஜா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில யாராவது இருக்கீங்கன்னு கூப்பிட பாக்குறான். ஆனா ராஜா தடுத்துட்டு யார்ட்டையும் சொல்ல விட மாட்டாரு. கரெக்டா அந்நேரம் வேற நம்ம பழைய ராணி ராஜமாதா அவங்க வராங்க. யோனுக்கு என்ன
என்ன பண்றதுனே தெரியல. கீழே வேற ரத்தம் வடிஞ்சிருக்கும். டக்குன்னு அந்த ரத்தம் மேல முட்டி போட்டு நிக்கிறான். ராஜமாதா வந்து பார்த்துட்டு அவங்களுக்குலாம் செம்ம கோவம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ராஜா பக்கத்துலயே போய் நிக்கிற அப்படின்னு கேட்க, ராஜாவும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் நான் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா ராஜமாதா இவனே தான் பாத்துட்டு இருக்காங்க. அவன் அசையவே இல்ல. சரி நானே மேல வரேன்னு மேல வர போக ராஜாவும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இவனை கூப்பிட்டு பேசினேன். அது மட்டும் இல்லாம தனியா பேச முடியல, அரண்மனை சத்தமா இருக்கு, அதனாலதான் பக்கத்துல கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் வெளியில போய் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜமாதாவும் அதுக்கு ஒத்துக்குறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரியை காட்டுறாங்க. அந்த சூனியக்காரி அந்த கருப்பு புகைய மந்திரவாதி உடம்புல விட்டுட்டே இருக்கு. அப்பப்போ அவனை எப்படியாவது உயிரோட கொண்டு வந்துடலான்னு பார்க்க போல. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் புக்கை எழுதி முடிச்சுட்டு உடனே ஹீரோயின் கிட்ட போய் கொடுக்கல. ஒரு வழியா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ரூமை விட்டு வெளியில வந்து ஹீரோயினோட ரூமை லைட்டா சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே அந்த ரவுடி பேபி தான் காட்டுறாங்க. அது சந்தையில நடந்து வந்துட்டு இருக்க. அங்க ஹீரோவோட அண்ணன் வேற 4-5 போலீஸ் கூட சும்மா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த ரவுடி பேபி வேற பாத்துறான். அவளை பிடிக்கிறதுக்காக தோர்த்த அவளும் ஹீரோ அண்ணனை பாத்துட்டா, பயந்து போய் ஓடுறா. ஆனா ஒரு பள்ளத்துக்கிட்ட அவளை புடிச்சிட்டான். உன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட மட்டும்தான் காசு வாங்கிட்டு வேலை பார்த்தேன், 100 நாணயங்கள் வாங்கினேன். ஆமா நீங்க ஏன் அண்ணன் தம்பி இப்படி இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்க, இவ இருந்துட்டு அவனெல்லாம் ஏன் கூட சம்மந்தப்படுத்தி பேசுற, ஆமா நீயே ஒரு லோ கிளாஸ் அப்படிதான் பேசுவ, நீயும் அவன் கூட கூட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்கிட்டலாம் இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இவன் ஆனா ஓடி எஸ்கேப் ஆயிட்டா. இன்னொரு பக்கம் அப்படியே ராஜமாதாவை கட்டுறாங்க. அதான் நம்ம பழைய ராணி ராஜமாதாவோட பணியால் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணு யாரு அப்படின்னா ராஜாக்கு கீழே பணிப்பெண்கள் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஆளு. ராஜா வெளியில ஓய்வு எடுக்க போறேன்னு சொன்னார்ல, அவரை கண்காணிக்கிறதுக்காக இவளை வச்சிருக்காங்க. ராஜாவோட ஒவ்வொரு அசைவு, அவர் என்னென்ன பண்றாரு, அவர் உடம்பு நல்லா இருக்கா, எல்லாத்தையுமே பார்த்து விசாரிச்சு ராஜமாதாக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு இவ வேலை. இப்ப அப்படியே ராஜா ஓய்வு எடுக்கிறதுக்கு கிளம்புறாரு. காட்டுல ஒரு இடத்துல கூடாரம் எல்லாம் அமைச்சு நிறைய பாதுகாவலரையும் போட்டு ராஜாக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு மெத்த டப்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ராஜாவை வேவு பக்கம் ஒரு பொண்ணை வச்சாங்கல்ல, அந்த பொண்ணு டீ குடிக்கிற மாதிரிலாம் ராஜாட்ட போலான்னு பாக்குது. ஆனா நம்ம யோன் உள்ள விடல, நானே பாத்துக்கிறேன்ட்டான். அப்புறம் அப்படி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே சும்மா ஹீரோயின் பின்னாடியே சுத்த, அவ இருந்துட்டு நீ என்ன என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, நீ எழுதி முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல இன்னும் முடிக்கல, ஒரு 2-3 பக்கம் மறந்து போச்சு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ தான் ஞாபக சக்தி மருந்த குடிச்சல, அப்புறம் எப்படி மறந்துருக்குன்னு கேக்குறா. அப்ப மூஞ்சில இன்னுமே துணி கட்டியிருக்கா. அவ மூஞ்சி இவனுக்கு தெரியல, கண்ணு மட்டும் தான் தெரியும். இந்த ஹீரோ பயவுல சும்மா இருக்காம நான் எவ்வளவு அறிவாளி தெரியுமா, அதனாலதான் இந்த புக் அழிஞ்சு போகலன்னு பீத்துறான். ஹீரோயின் இருந்துட்டு அந்த புக் அப்படி ஆனதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அவனும் இதுக்கு மேல இதை பத்தி பேசக்கூடாதுன்னு, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டா எனக்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவளும் சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டு இப்போ அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேக்குறா. இவன் கொடுத்ததை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு சும்மா இருக்காம இதுல சாதம் மட்டும் தானே இருக்கு, கொஞ்சம் கறி எல்லாம் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும், ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கெல்லாம் கடுப்பாகுது, ஓவரா பீத்துறானேன்னு. ஆனா அசிஸ்டன்ட் கிட்ட போய் இவனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துருவா அப்படின்னு சொல்றா. இவன் இருந்துட்டு என்ன அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்காக என்ன அனுப்புறியா அப்படின்னு கேட்கறான். இல்ல அவனுக்கு ஞாபகம் வரலையான்னு சொன்னோடனே இவன் கடுப்பாயி இது அவனை ஒரு கை போய் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா. ஹீரோ உட்காந்து எழுதுற மாதிரி நடிக்கிறான். ஆனா அசிஸ்டன்ட் எதுவும் பண்ணல, அப்படியே பேசாம அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு மருந்தை பத்தி கேக்குறா. மறக்கிறதுக்கான மருந்து அந்த புக்ல இருக்குமா, அதை கேட்டு அவன் என்னென்ன பூ செடி எல்லாம் சொல்றானோ அதை போட்டு கலந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவ கண்ணையே பாக்குறான். அவனுக்கு நல்லா புரியுது நம்ம முதல்ல பார்த்த அந்த பொண்ணு தான் இவனு. அப்ப அப்படி ஹீரோயின் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு மருந்து ரொம்ப மேல தள்ளி இருக்கும். ஹீரோயினால எடுக்க முடியல, எக்கிக்கிட்டு நிக்க. அப்படியே ஹீரோயின் பின்னாடி நின்று எடுக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் ஒரு வழியா அந்த மறக்கிறதுக்கான மருந்தையும் தயாரிச்சு முடிச்சுட்டா. அதை ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக தான் தயாரிச்சிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் பேசிட்டு இருந்தால, அவன் கூட கேட்டிருக்கான். அவனுக்கு இந்த இடத்த பத்தி புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட் பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு. அதை அவன் எழுதி முடிச்சோன்னே அப்படியே அனுப்பிட போறியா, அவன்கிட்ட மட்டும் ஏன் உனக்கு கரிசனம் இருக்கு, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் எல்லாம் கேட்டிருக்கான். அப்புறம் அதனாலதான் ஹீரோ இதெல்லாம் மறந்தாதான் சரியா இருக்கும்னு மறக்கிற மருந்தையும் தயாரிச்சிருக்கா. அப்புறம் அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாயில திணிச்சிட்டு அவன் ட்ரெஸ் நெருப்புல போட்டு எரிஞ்சிருக்கும்ல, அதுக்காக ஒரு புது ட்ரெஸ்ஸும் கொண்டிருக்கான். அதை கொடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ ஆமா இதுல கடைசி பக்கம் மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்கறான். அந்த கடைசி பக்கத்தை மந்திரவாதி கிழிச்சு அவர் பத்திரமா வச்சிருக்காரு ஒரு இடத்துல. அசிஸ்டன்ட் இதை கேட்டோடனே அப்ப நீ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறான். ஆனா இவன் ஒத்துக்கவே இல்லை, இன்னும் நான் எழுதி முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போடலான்னு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலட்ட ஹீரோ நெஞ்சில ஒரு தடவை அம்பு பாஞ்சிச்சுல, அது கூட மறைஞ்சு போய் ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துச்சு. அதை பார்த்த அசிஸ்டன்ட் நான் இந்த பேட்டர்ன் எங்கேயோ பார்த்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோவும் பார்த்திருக்கியா, இது என்ன
என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கு அது என்ன பேட்டர்னு ஞாபகம் வரல. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. அரசர் தங்கி இருந்தார்ல அந்த இடத்த காட்டுறாங்க. யோன் எல்லாருமே காவலுக்கு நிக்கிறாங்க. அப்ப இந்த சூனியக்காரியோட அடியாள் பொண்ணுங்க 2-3 யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா வந்து ஒரு குப்பி மாதிரி இருக்கு அதை கொண்டு வந்து அங்க வைக்குதுங்க. அதுல அந்த கருப்பு புகை ஒண்ணு வருமே அது அப்படியே போய் யோனோட மூக்குல ஏறுது. அப்படியே அவன் கழுத்துல ஒரு சிம்பிள் உருவாகுது. அவனுக்கு அப்படியே மயக்கமா வருது. அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவ இதை நோட் பண்றா. இந்த யோனுக்கு அங்க ஹீரோயின் இருக்கிற மாதிரி வர இல்யூஷன் வருது. அவனும் அதை பார்த்துட்டு பின்னாடியே நடக்கிறான். யோன்ஹின்னு ஹீரோயினோட பேரை கூப்பிட்டுட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு இடத்துல ஹீரோயின் நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அவன் பிடிச்சி யோன்ஹி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க பார்த்தா அது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு. அவ சார்னு சொன்னதுமே அவன் கழுத்துல இருந்த அந்த மந்திர சிம்பல் மறையுது. அப்புறம் தான் அவன் சுயநினை வைக்க வரான். இவனை அங்கிட்டு திசை திருப்பிட்டு அந்த 3 அடியாள் பொண்ணுங்களும் ராஜா கிட்ட வந்துட்டாளுங்க. ராஜாவும் டக்குன்னு முழிச்சிட்டாரு. அப்புறம் யோன் ஏதோ தப்பா இருக்கேன்னு வேகமா வந்து பார்த்தா ராஜாவை காணும். உடனே அவன் தேட ஓட இந்த பக்கம் ராஜாவை பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு இடத்துல நிக்கிறாரு. அங்க அந்த சூனியக்காரி வரா. ராஜா கோத்துல கத்துறாரு, யார் நீ, உனக்கு என்ன வேணும், என் மாமா அனுப்புனாலா இல்ல ராஜமாதா அனுப்புனாலா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சொல்றத பார்த்தா நிறைய பேர் உங்க உயிரை எடுக்கணும்னு நினைப்பாங்க போலயே, ஆனா நான் உங்க உயிரை காப்பாத்த தான் வந்திருக்கேன். உங்க உடம்பெல்லாம் முள்ளு முளைச்சி உங்களை கஷ்டப்படுத்துதுல அப்படின்னு கேக்குறா. ராஜாக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. இவளுக்கு எப்படி தெரியும் குழப்பம் தாங்கல. நீ யாருன்னு கேட்க அரண்மனையில சேமன் பேலஸ் இருந்துச்சுல அதோட தலைவி நான் தான், என்னால உங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல ராஜா கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்றாரு. என்னால உங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட சொல்றா. அவரு ஏதோ ஒரு நம்பிக்கையில அவருக்கு சரியாயிரும் அப்படின்ற எண்ணத்துல காட்டுறாரு. கையெல்லாம் ஒரு மாதிரி முள்ளு முளைச்சு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு குப்பி வச்சிருக்கா. அதுல இருந்து அந்த கருப்பு புகையை விடுறா. அந்த கருப்பு புகை அந்த புண்ணு மேல பட்ட உடனேவே அப்படியே அந்த புண்ணு காணாம போய் அவரோட கையை அவ்வளவு நல்லா ஆயிடுச்சு. இவருக்கெல்லாம் ஷாக்கு தாங்கல. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் சூனியக்காரி இது எதனால வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணல அப்படின்னா திரும்ப இது 2-3 நாள்ல வந்துடும் அப்படின்னு சொல்ல ராஜாக்கு ஏதோ புரியுது. உனக்கு இதுக்கு பதிலாக என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா என்ன பேசினாங்கன்னு தெரியல. அப்புறம் ராஜா மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்காரு. யோன் பார்த்துட்டு என்னாச்சு ராஜா அப்படின்னு கேட்க நான் சும்மா காத்தோட்டமா நடக்கலான்னு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. அப்படியே ராஜாக்கு பின்னாடி பார்த்தா ராஜமாதா ஒரு பொண்ணை வேவு பக்கம் அனுப்பியிருந்தாங்கல்ல அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கு போல. ஆனா அந்த பொண்ணை சூனியக்காரி கண்டுபிடிச்சிருச்சு. அந்த இடத்துல அந்த பொண்ணு கழுத்துல கத்திய வைக்க அந்த பொண்ணு ராஜமாதா தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிருச்சு. அப்படியே அந்த இடத்துல அந்த பொண்ணை வெட்டுறாங்க. அப்ப இந்த சூனியக்காரியோட அடியாள் பொண்ணு வந்து நம்ம மந்திரவாதியை காணும்னு சொல்லி சொல்லுது. இந்த சூனியக்காரியும் நேரா அவளோட இடத்துல போய் பார்த்தா அங்க மந்திரவாதி இல்ல. அவரை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்றா. அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோவோட ரூமுக்கு தான் வரா. அவன் வேற நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே அவன் கண்ணத்தை தொடலான்னு கையை கிட்ட கொண்டு போகும்போது அவன் தூங்கல போல. டக்குன்னு அவ கையை பிடிச்சி பக்கத்துல இழுத்துட்டான். அப்படி கண்ணும் நோக்கியா அப்படின்ற மாதிரியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஹீரோவுக்கு மறக்கிற மருந்தை கொடுத்து அவனை மறக்கடிச்சிருவாங்களா, ராஜா கிட்ட சூனியக்காரி என்ன கேட்டா அப்படின்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.